ஆட்சி இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆட்சி ஒரு மாபெரும் நடிகை மட்டுமல்ல, எல்லாருக்கும் நாங்கள் அன்பாக ஆசையாக அவங்களை ஆட்சி கூப்பிட்றதுக்கு காரணமே எல்லாருக்கும் அவங்க தாய் போல் இருந்திருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ நம்ம வீட்டில் தாய் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு சோகமான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆட்சி இடத்துல யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ஆட்சியோட இடம் என்னைக்குமே அப்படிதான் இருக்கும். கலைத்துறை மேல அவ்வளவு ஈடுபாடு அவங்களுக்கு. வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தவங்க. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி ஆபரேஷன் அவங்களுக்கு பண்ணியிருந்தா, டயாலிசிஸ் போயிட்டு இருந்தது, சிறந்த முறையில் பண்ணியிருந்தா அவங்களை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். மனோரமாவின் மறைவு வருத்தமளிப்பதாக நடிகர்கள் விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கிறார்கள். அவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரையும் மனசார வாழ்த்துவாங்க. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்கள் யாராவது போய் அவங்க கிட்ட பேசினாங்கன்னா அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு நான் மேலே வயசு இல்லை சொல்றதுக்கு, பட் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இப்போ பத்திரிகையாளர் மீட்டிங்ல அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி அவங்களோட லெசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னும் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அவங்க சாதனைகளை இனிமேல் யாருமே டச் பண்ணவே முடியாது. அவங்களோட இடம் நிரப்பப்படாமலே இருக்கும். கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டர். பாட தெரியும், ஆட தெரியும், காமெடி பண்ணுவாங்க, எமோஷன் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாது. பார்த்து பார்த்து கற்றுக்கிறது. எல்லா தலைமுறை நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவருக்கு நடிச்சிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட அப்பா நல்லா இருக்காங்களா, நீங்கள் படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அன்பாக நடத்துகிறாங்க. பெரிய லாஸ். அவங்க ஆத்மா சாந்தி. நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஆட்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவன். பலமுறை நான் ஆட்சியோட ஃபோனில் பேசியிருக்கிறேன். நானும் பேசியிருக்கேன், எங்கள் மாமாவும் பேசியிருக்கிறாங்க. உடம்பு முடியல அப்படின்னு அவங்க ஒரு நாளும் சொன்னதில்லை. எப்படி இருக்கீங்க ஆட்சி அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன்ப்பா, எப்படி இருக்கீங்க பாஸ்கர் அப்படின்னு ரொம்ப வாந்தியாக விசாரிப்பாங்க. இன்னைக்கு ஆட்சி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. மறைந்த மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இயக்குனர் டி. ராஜேந்தர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதனை தற்போது பார்க்கலாம். அந்த அம்மாவுக்கு வாக்கரிசி சேகரிக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உருவாக்குவான்னு நான் கற்பனை கூட பண்ணல. ஏன்னா மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். எவ்வளவு எத்தனையோ மனிதன் பிறக்கிறான், இறந்து விடுறான். ஆனா சில பேரை மட்டும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், 1000ல் ஒருவன், மக்கள் கண்ட கோடியில் ஒருவன் என்று வாழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு மக்கள் திலகம் தான். நடிப்பின் மையம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிம்ம குரலோல் அப்படின்னா அந்த குரல்ல பேசுறதுக்கு ஒரு நடிகர்னா ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அது மாதிரி நடிகர் திலகம் சாவித்திரினா ஒரு சாவித்திரி தான். ஒரு பத்மினி அம்மான நாட்டிய பேரொழி பத்மினா அந்த அபிநயம் பேசக்கூடிய நாட்டிய பேரொழினா அவங்க தான். அது மாதிரி ஒரு நகைச்சுவையில ஒரு நாகேஷ் அவரை மாதிரி ஒரு வசத்தை ஜீனியஸ பார்க்க முடியாது. அந்த நாகேஷோட போட்டி போட்டு நடிச்ச ஒரே நாகேஷ் தூக்கி சாப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த நாகேஷே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே நகைச்சுவை நடிகை மனோரமா மாத்திரமே என்பதை நாகேஷ் அவர்களே சொல்லியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட மனோரமா அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னால் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னு கேட்டாக்கா ஒன்னே ஒண்ணு மட்டும், அந்த அம்மா ஒரு ஆன்மா என்பது ஒரு நாள் ஓய்வெடுக்கும். ஓய்வெடுப்பது மட்டும்தான் ஆன்மா. இன்னைக்கு செகண்ட் சண்டே. இன்னைக்கு ஏன் தெரியுமா நடிகர் சங்கத்தில் கூட அவங்க ஆதரவு கூட்டம் வச்சாங்க. செகண்ட் சண்டேன்னு சொன்னா நடிகர்களுக்கு ஷூட்டிங் இருக்காது, படப்பிடிப்பு இருக்காது, ஓய்வா இருப்பாங்கன்னு. இன்னைக்கு கூட இன்னைக்கு செகண்ட் சண்டேவா இல்லாம இருந்திருந்தா அந்த ஆன்மா எடுத்திருக்காது ஓய்வு. இன்னைக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எங்களுடைய திரையுலகத்தில் அது விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள் என்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு செகண்ட் சண்டே ராஜா நான் கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிறேன்டா அப்படின்னு பூபதி அந்த அம்மா சொல்லி பல நாள் கேட்டிருக்க. இன்னைக்கு அந்த அம்மா தூங்க தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தூங்க சென்றிருக்கிறார், உறங்க சென்றிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப அந்த அம்மா சாதிக்கிறது சாதிச்சுட்டாங்க. அந்த அம்மாவை ஆண்டன் சோதிக்க வேண்டியதையும் சோதிச்சுட்டான். இனிமேல் அந்த அம்மா சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த அம்மாவை இறைவன் சோதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனாலதான் கடைசியா அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறைவன் அந்த அம்மா மீது அந்த ஆன்மா மீது காட்டிய இரக்கம் அதனால்தான் கொண்டு விட்டார் மீளா உறக்கம் என்று மட்டுமே கருதுறேன். அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய
என் சார்பாகவும் என் மகன் எஸ்டிஆர் சார்பாகவும் கிளாப் வாங்கின ஒரு பெரிய நடிகை. அப்படிப்பட்ட நடிகை அம்மா, அப்படிப்பட்ட நடிகை அம்மா நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனதுனால திரையுலகமே அவங்களுக்காக கண்ணீர் வடிக்குது. திரையுலகம் தான் வடிக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு பாருங்க எத்தனை மக்கள், எத்தனை எத்தனை கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அவ்வளோ ரசிகர் உள்ளத்திலே அந்த அம்மா குடிகொண்டிருக்காங்க. அவ்வளோ நல்லவங்க மனசுல அந்த அம்மா குடிகொண்டிருக்காங்க. அத்தனை மீடியாவுக்கெல்லாம் குடிகொண்டிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. அதுதான் அந்த அம்மா இருக்கிற ஒரு அபிமானம். அப்படிப்பட்ட நல்லவங்களுடைய இறுதி சடங்குக்கு வந்திருக்க எல்லா சார்பாகவும், உலகத்தில் எல்லா சார்பாகவும் இந்த அம்மா சாந்தி அடையணும், அந்த அம்மா ஆத்மா சாந்தி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.